ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய அனௌன்ஸ்மெண்ட். 20,000 மெகாவாட் சோலார் பவர் பிளான்ட் வந்து எரெக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. 2030க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக பட்ஜெட் வந்து 70,000 க்ரோஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ சோலார் பிஸ்னஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற பீப்புளுக்கும் புதுசாக சோலாரில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற பீப்புளுக்கும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இது இல்லாமல் வந்து நிறைய இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து உருவாக போகுது. ஸோ ஆல்ரெடி வந்து டிப்ளமோ படித்த பீப்புள்ஸ், ஐடிஐ, பிஇ, அண்ட் தென் வந்து பிஇயில் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரி படிச்சிருக்க ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது மூலிமா க்ரியேட் ஆகும். ஸோ இந்த அப்டேஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டே இருங்க. எங்களுடைய சேனல்ஸை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேஷன்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் கவர்மெண்ட் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆல்ரெடி 37,500 மெகாவாட் வந்து பவர் பிளான்ட் எரெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து 15,250 மெகாவாட்டுக்கான சோலார் ரினியூவபிள் எனர்ஜியில் வந்து நம்ம பவர் ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ மெகாவாட் இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20,000 மெகாவாட் அகெயின் நம்ம வந்து ஒரு சோலாரில் வந்து பார்த்தீங்கன்னா எரெக்ட் பண்ண போகிறோம். இதுக்காக 1,00,000 ஏக்கர் லேண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 மெகாவாட்டுக்கு 5 ஏக்கர் அப்படின்ற மாதிரி 1,00,000 ஏக்கர்ஸ் வந்து தேவைப்படுது. இதுக்காக வந்து ஆல்ரெடியே சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கான ப்ராப்பரான வந்து லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இதை வந்து கார்பரேஷன் கிட்ட ஹேண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 1 மெகாவாட்டுக்கு வந்து 3.5 க்ரோஸ், அதாவது வந்து 3 கோடி வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ள 1000 மெகாவாட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் டான்ஜென்கோ சைட்லேருந்து 2030க்குள்ள 20,000 மெகாவாட் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், இன்னும் ஒரு இவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்குறத பேஸ் பண்ணி பார்த்தா கூட நம்ம 2030க்குள்ளே ஒரு 8,000 மெகாவாட் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். பட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டராக இருக்குது. ஸோ அதனால் வந்து பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இதில் கிரியேட் ஆகுன்றதுல நான் நம்புகிறேன் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் ஆல்ரெடி சோலார் ஃபீல்டில் வந்து இருக்கிற பீப்புள், சோலாரில் வந்து ஜாப் சர்ச் பண்ணுற பீப்புள் வந்து க்கான பெரிய அனௌன்ஸ்மெண்ட் இது. ஸோ ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இது மூலிமா கண்டிப்பாக கிரியேட் ஆகும் ஃபியூச்சர் கம்மிங் டேஸில். உங்களுக்கு வந்து இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன்.